ஆளுநர் அவர்களுடைய உரை கிட்டத்தட்ட 39 நிமிடம். மத்திய அரசோடு இருக்கக்கூடிய நிதி பகிர்வுல தமிழ்நாடுக்கு அநீதி நடக்குது. இன்னைக்கு வந்திருக்கிற ஆட்சியாளர் கூட வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இந்த குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அது இதுவா நீட் எதிர்ப்பா, நம்மளும் நீட் எதிர்க்கணும். இவர்கள் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு நீங்கள் எந்த காலத்துலையும் வாங்க முடியாது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கூட வாங்க முடியாது. அந்த வழிமுறைகளை மாற்றக்கூடாது அப்படின்றதுல கவனமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பயம், அரசியல் பயம். வெள்ளை அறிக்கை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கறது கடந்த ஆட்சியை பெருசாக விமர்சிக்காமல் அப்படி தடவி கொடுக்குற போக்கு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரு கவர்மெண்ட் என்னைக்குமே துறை வாரியா வெள்ளை அறிக்கை வேணுங்கிறது புரிஞ்சுக்கலாமா நீங்க சொல்றதுல இருந்து? அப்படிதான் கொண்டு வரணும். இன்னொன்று இந்த பைத்தியகாரத்தனத்தெல்லாம் ஒழிக்கணுங்க. குறிப்பிட்ட விஷயம் தான். கடன் வாங்கி மூலதன செலவு செய்யாமல் கடன் வாங்கி கடன் அடைச்சிருக்கீங்க, கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்கீங்க, மக்கள் நலத்திட்டங்களுக்கு கொடுக்குற வேலையை பண்ணியிருக்கீங்க, கடன் வாங்கி இந்த வேலையை தான் பண்ணியிருக்கீங்கன்றதெல்லாம் ஹைலைட் விஷயம். இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதனால் இந்த வெள்ளை அறிக்கை ஒரு ஃபார்மல் அறிக்கை, அவ்வளோதான். இப்போ தாவேகா அரசு மேனிஃபெஸ்டோல கொடுத்த திட்டங்களும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா திமுக கொடுத்ததை விட அதிகப்படியா இருக்கு. அப்ப 20 லட்சம் கோடியை தொட்டுடும் அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னது வந்து எப்படி நடக்காதுன்னு நீங்க சொல்றீங்க? என்ன ஆசைன்னா, நான் பட்டம்ல நீயும் படுன்றது. இவர்களுக்கு தேவையான ஆட்கள்கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு அவர்கள் இங்கே இவி பஸ்ஸை ஓட்டுறாங்க. சென்னை சிட்டிக்குள்ள அரசு இடத்த பணிமனையை அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இவர்களால் ஆட்சி செய்யறதுன்றதை விட எந்த அளவுக்கு தனக்கு சாதகமாக கொண்டு போகணுன்றதான் இது இவ்வளோ நாள் நடந்தது. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடர் இனிதே துவங்கி இருக்கிறது. ஆளுநர் அவர்களுடைய உரை கிட்டத்தட்ட 39 நிமிடம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டு அதன் பிறகு தேசிய கீதம் பாடினது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதில் ஒரு சில விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா, கல்வி வந்து பொதுப்பட்டியலிருந்து எடுத்து மாநில பட்டியலில் போடணும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்துவோம். அதனால தான் நீட்டு, மும்மொழி கொள்கை இந்த மாதிரி விஷயம்லாம் மத்திய அரசு கையில் எடுக்குது அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க. அது ஒன்று. அடுத்ததாக வந்து மத்திய அரசோடு இருக்கக்கூடிய நிதி பகிர்வில் தமிழ்நாடுக்கு அநீதி நடக்குது, இதை வந்து சரி பண்ணுறதுக்கு தீர்மானம் இயற்றப்படும், அதோடு சட்ட வல்லுநர்களை சேர்த்த ஒரு சிறப்பு குழு அமைத்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் கூட போய் தமிழகத்துக்கு உண்டான நிதியை கொண்டு வரத்துக்கு உண்டான முயற்சிகள் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இருமொழி கொள்கை தொடரும். இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. உங்க கருத்து என்ன சார்? சில விஷயங்களை வரவேற்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம், சமூகம் சார்ந்த கணக்காக அது இருக்கும்ன்றது இன்னைக்கு அன்புமணி உட்பட எல்லாரும் வரவேற்றிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த தேவையில்லாத மரபுகளை பிடிச்சிக்கிட்டு தொங்குறத விட என்ன இதுவோ நடைமுறையாக அதை கொண்டு போயிருக்காங்க. ஆளுநர் உரைக்கு முன்னாடி தேசிய கீதம், தமிழ்த்தாய் வாழ்த்து, பிறகு ஆளுநர் உரை, இப்படி ஆரம்பிச்சிருக்குது. இதை ஒரு பெரிய பிடிவாதமான விஷயமாக வச்சுக்கிட்டு கடந்த காலங்களில் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் ஒரு தேவையான விஷயங்களில் நாங்கள் கரெக்டாக போய்கிட்டு இருப்போன்ற மாதிரி போகிறது நல்ல விஷயம். எப்பவுமே தேசிய எண்ணத்தோட மாநிலத்துடைய நலன்களை கொண்டு போகிறது தான் ஒரு அரசு கரெக்டாக இருக்கும். அப்படி இருந்தால்தான் அது நல்ல அரசாக இருக்கும். சும்மா உட்காந்துக்கிட்டு மாநில கொள்கை அது இதுன்னு மாநில உரிமைகள் பேசுறது வேறு. மாநில உரிமைகளை வச்சுக்கிட்டு மத்திய அரசோட போராடிக்கிட்டு எல்லா விஷயத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு அதனால் வர்ற ஒரு மோதலில் நமக்கான உரிமைகள் அடிப்படை சாதாரணமாக கிடைக்கிறத கூட பாதிப்படைய வைக்கிற விஷயங்களில் இல்லாமல் இந்த அரசு கொஞ்சம் லைட்டாக ஒரு நட்புக்காரன் நிட்டுற மாதிரி கொண்டு போகிறாங்க. நல்ல விஷயம். கல்விக்கான நிதியை கட்டாயம் கொடுக்கணும், கல்வி நிதியை அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இருமொழி கொள்கையில் இப்போவும் இவர்கள் திமுகவுடைய அந்த விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இருமொழி கொள்கையில் 2 வகை. ஒன்று அரசு சார்ந்த நிர்வாக விஷயங்கள், மற்றதெல்லாம் இருமொழி கொள்கை, அதுக்கு சரி. ஆனால் கல்வி விஷயங்கள்லேயும் நாங்கள் இருமொழி கொள்கை தான் அப்படின்னு கடந்த அரசு பிடிவாதம் பிடிச்சி அரசு பள்ளி, அரசு சார்ந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு 3வது மொழியே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 தலைமுறைக்கே பண்ணிட்டாங்க. இந்த அரசு அதுலேயாவது கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆனால் இவர்களும் அந்த வலையிலே சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் இவர்களுக்கு அந்த பயம் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் தகர்ந்தாலும் உடனே பாஜகவுடைய அரசுன்னு இந்த கவர்மெண்ட் பழைய எதிர்கட்சி கொண்டு போயிடுவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இது இல்லாமல் மாநில
பட்டியலில் கல்வி கொண்டு வரணும்னு. இது வழக்கமான ஒரு விஷயம். இது போட்டியா அது போட்டியா சரி இதையும் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி. பொதுப்பட்டியலுக்கு 71ல் 70களில் 72க்கு அதுக்கப்புறம் கொண்டு போனாங்க இந்திரா காந்தி. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் சொல்கிறது இதுதான். பொதுப்பட்டியலில் போனோன்னா நீட்டு வந்ததுலாம் ஏற்புடையதல்ல. நாடு முழுவதுக்குமான ஒரு தேர்வுன்றது வந்து வரவேற்க தகுந்தது. அது வந்து பல முறைகேடுகளை பலர் தனிப்பட்ட முறையில் கொள்ளையடிக்கிறத தடுத்துச்சு. இங்கே என்னென்னா நீட்டை இவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்திருந்தாங்கன்னா திமுக அதுக்கேற்றார் போல் சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கு ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்தனால இவர்கள் ஏதோ நீட்டுக்கு பெரிய எதிரி மாதிரி காமிச்சிக்கிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு இந்த குழந்தைகள்லாம் பயமுறுத்திக்கிட்டு பெரிய பிரச்சனை. இன்றைக்கி அந்த குழந்தைகள் எல்லோருமே நீட்டுக்கு தயாராகிட்டாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டாப்பர்கள் தமிழ்நாட்டில் 2வது முறை எழுதவும் தயாராகி 100 முறை எழுதலாம் வயசு இருந்துச்சுன்னா. நீட்டுக்கு வயசு கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம். இல்லை, அதில் நடந்த முறைகேடு வருந்தத்தக்கது தானே சார். முறைகேடு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் தானே என்ன ஸ்டூடெண்ட்ஸ் மேல. சொல்கிறேன், முறைகேடுனால யூபிஎஸ்சி எக்ஸாமில் நடக்குதுன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் இதை வந்து ரத்து பண்ணுவீங்களா? இல்லை முறைகேடு வேறு எதுலையா நடக்குதுன்னா அதை ரத்து பண்ணுவீங்களா? முறைகேடை தான் தடுக்கணும், முறைகேடை சரி பண்ணணும். இன்றைக்கி அதை ஆன்லைனில் கொண்டு வர போகிறாங்க கேள்விகள் இதெல்லாம். அதனால் எப்படி தப்பு நடக்குதோ அதை கரெக்ட் பண்ணி போகிறாங்கன்னா அதுதான் வரவேற்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், மாநில அரசுகள் என்ன பண்ணணும், தங்களுடைய பிள்ளைகளை நீட் பயிற்சிக்கு தயார்படுத்துறதுக்கான வேலைகள் செய்யணும். அப்போ இந்த மாநில அரசு என்ன பண்ணணும், கடந்த மாநில அரசு என்ன தப்பு பண்ணிச்சு, இங்கே வந்து மத்திய அரசுடைய கல்வி நிலையங்களை உள்ளே விடவே மாட்டேன்ற மாதிரி ஒரு மொழி இதை வச்சுக்கிட்டு இவர்கள் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நவோதயாவும் பிஎம்சி ஸ்கூலும் உள்ளே வந்துச்சுன்னா சாதாரண பசங்களுக்கு மத்திய அரசுடைய பாடத்திட்டங்கள் கிடைக்கும், என்சிஆர்டி சிலபஸ் கிடைக்கும். மாநில வழி கல்விகளில் என்சிஆர்டி சிலபஸை 9ஆம் கிளாஸ்லேருந்து ஃபஸ்ட்டு குரூப்புக்கு சயின்ஸு குரூப்புக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நீட் அட்டன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மாநில அரசு மாவட்டந்தோறும் 2 பயிற்சி மையங்கள், ஒரு மாவட்டத்துக்கு குறைந்தது 2 இலவச பயிற்சி மையங்கள் ஃபஸ்ட் டைம் +2 முடிச்சு வராங்கல்ல அவங்களுக்கு மட்டும் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா பல விஷயங்களை சாதிக்கலாம். ஆனால் இதுதான் ஆக்கப்பூர்வமான செயல்பாடு. தமிழகத்திற்கு மட்டும் நீட் விலக்கு வாங்குவோன்றது இந்த அரசியல்வாதிகள் ஏமாத்துறது. இதை நம்பி ஏமாந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த குழந்தைகள் பாஸ் பண்ண குழந்தைகள்லாம் ஏமாந்து போய் பயந்து போய் தற்கொலை பண்ணதெல்லாம் நடந்தது. 5 வருடத்தில் எல்லாருமே தயாராகிட்டாங்க. இவர்கள் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு நீங்கள் எந்த காலத்துலேயும் வாங்க முடியாது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கூட வாங்க முடியாது. ஏன்னா ஒரு நாட்டிலே நடக்கிற இதுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன்ற கேள்வி சாதாரணமாக வரும். அந்த கேள்வியை இன்றைக்கி வந்திருக்கிற ஆட்சியாளர் கூட வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இந்த குதிரைகள் ஆடம் கட்டின மாதிரி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அது இதுவா நீட் எதிர்ப்பா, நம்மளும் நீட் எதிர்க்கணும். இருமொழி கொள்கையாக நம்மளும் இருமொழி கொள்கை. பொதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியல் கொண்டு வரணும் சொல்லணுமா நம்மளும் சொல்லணும். கொண்டு வரதுக்கான ஏற்பாடு என்னன்னு பாருங்கள், அது சாத்தியமானு பாருங்கள். அந்த வழிமுறைகளை மாற்றக்கூடாது அப்படின்றதுல கவனமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பயம், அரசியல் பயம். இன்னொன்று இவர்களுக்கு தெளிவு இல்லைல்ல, கொள்கை தெளிவாக இவர்களுக்கு மாடர்ன் திங்கிங் வேணும். நீங்கள் மாடர்னாக வந்துட்டீங்க இன்றைக்கி இந்த சொல்கிறாங்களே ஜென்சி நவீன முறையில் பல விஷயங்கள் பண்ணோம். அது நவீனம் இல்லை, தாட்டு தான். தாட் எது மாறுதோ அதுதான் நவீனம். தாட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறதுக்கு தான் நவீனம். இவர்கள் நினச்சிக்குவாங்க ட்ரெஸ்ஸு மாறுறது, இல்லை அந்த ஸ்டைலு கோட்டு போட்டு முதல்வர் வந்துட்டா நவீனம், இது சமூக வலைதளங்களை கையில் எடுத்துட்டா நவீனம். இதெல்லாம் நவீனம் இல்லை. இன்றைக்கி எல்லா மூட பழக்க வழக்கங்களும் சமூக வலைதளங்கள் மூலியமாகவும் பரப்பப்படுது. எல்லா மூட பழக்க வழக்கங்கள் யாராருக்கெல்லாம் இருந்ததோ அதே சமூக வலைதளத்தில் என்ற இளைஞர்கள்ட்டே இருக்குது. ஆனால் தன்னை சொல்லிக்குவாங்க மாடர்ன். மற்றவர்கள் இதை பற்றி தரனா அவங்கள பூமர்னுவாங்க. அதனால் இதை வந்து நம்ம இந்த அரசு இன்றைக்கி சொல்கிற பல்வேறு விஷயங்கள் வரவேற்க தகுந்தது. இந்த இதில் செஞ்சிருக்கிறது சார். அந்த நிதி பகிர்வு பற்றி அநீதின்றதை இவங்களும் வவுச் பண்ணுறாங்களே சார். இதுக்கு ஒரு சிறப்பு சட்ட வல்லுநர்கள் நிறைந்த குழு அமைத்து தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அந்த அநீதியை வந்து களையப்படும்ன்ற ரீதியில் பேசியிருக்காங்க. நிதி பகிர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி 50% கொடுத்துட்றாங்க. மீதி 50%ல் 9% வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 41% மாநிலங்களுக்கு ஈவு மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க. அதில் தான் அவர்கள் ரொம்ப முன்னேற வேண்டிய மாநிலங்கள், முன்னேறிய மாநிலங்கள் பிரித்து கொடுக்குறாங்க. இங்கே எங்கே நிதி பகிர்வு பிரச்சனை வருது? வருமான வரி, இந்த ஜிஎஸ்டி, அதை என்ஜிஎஸ்டி, இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் நிதி பகிர்வு அவர்கள் பண்ணுறாங்க. அதில் மத்திய அரசுடைய நிதி அது. அதில் ஈவு பிரித்து கொடுக்குறதுல அவர்கள் இப்போ தமிழ்நாடே எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஒரு திட்டம் போடுறாங்கன்னா சென்னைக்கே இல்லைன்னு போட்டால் அவ்வளோதான். ரொம்ப பின்தங்கி இருக்கிற அரியலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் நம்ம அதிகமாக செலவழித்து அதை முன்னாடி கொண்டு வரது தான் ஒரு நாட்டுடைய இது. இதை இந்தியா முழுவதும் இவங்க பண்ணுறாங்க. இது எல்லாமே இந்த ஈவில் தான் நடக்குது. எங்கே நிதி பகிர்வில் பிரச்சனை வருது. 41 கோடி ரூபா வரல, கல்விக்கான நிதியை விடுவிக்கணும்னு இவங்களும் சொல்கிறாங்க. சமரச சிக்ஷா அதில் வந்து இவர்கள் நாங்கள் எதையுமே ஏற்றுக்க மாட்டோம், நிதியை மட்டும் கொடுங்க, எப்படி கொடுப்பாங்க? அது ஒரு ஒப்பந்தம், மாநிலங்களுக்கான ஒப்பந்தம். அப்போ நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் பண்ணால் தான் வரும். அதில் அவர்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு யோசிங்க. அவர்கள் 3வது மொழி 3rd லாங்குவேஜ் கொண்டு வர மாட்டோம், இந்தியை திணிப்பார்கள், சமஸ்கிருதத்தை திணிப்பார்கள்னு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் நடத்துகிற பள்ளிகள்லையும் அவர்கள் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிகள்லையும் 3 மொழி இருக்குது. ஏழை மாணவர்கள் இவர்கள் படிக்கிற அரசு பள்ளிகளில் நாங்கள் இதை கொண்டே வர மாட்டோம் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க. பிஎம்சி ஸ்கூலுன்றது கேந்திர வித்யாலயோடைய அப்டேட் வெர்ஷன். கேந்திர வித்யாலயாக நம்ம இன்றைக்கி போராடிட்டு வரோம். நம்ம வீட்டு பிள்ளைகள் சிபிஎஸ்சியில் படிக்கணும் அப்படின்னா கேந்திர வித்யாலயில் இடம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு பார்க்குறோம். ஏன் 8,000 ரூபா 10,000 ரூபா ஃபீஸ்? ஆனால் நிறைய சிபிஎஸ்சி பள்ளிகள் வந்துடுச்சு இல்லை சார்? ஆமாம். கேந்திர வித்யாலயால வெறும் அரசு ஊழியர்களோட குழந்தைகள் மட்டும்தானே படிக்க முடியும். நிறைய சிபிஎஸ்சி பள்ளி துட்டியாக இருக்குப்பா. இல்லை, கேந்திர வித்யாலயா வாய்ப்பு இல்லையேன்றேன். ஆனால் கேந்திர வித்யாலயாவில் உங்களுக்கு தவறி ஏதாவது முன்னெல்லாம் எம்பியில் 5 கோட்டா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது வாங்கி சேர்ப்பாங்க. நம்ம பத்திரிகையாளரில் பலர் பிள்ளைகள் அந்த மாதிரி படிக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்ததை இப்போ கட் பண்ணிட்டாங்க. கேந்திர வித்யாலயில் கிடச்சா போதுன்றாங்க. அப்போ அந்த கேந்திர வித்யாலயோட அப்டேட் வெர்ஷன் பிஎம்சி ஸ்கூல் வருதுன்னா நமக்கு லாபம் தானே. நவோதயா பள்ளிகள் மாவட்டத்துக்கு 1 மத்திய அரசு தயாராக இருக்குது. நீங்கள் இடம் மட்டும் கொடுத்தா போதும், அது கிடைச்சாலும் உங்களுக்கு லாபம் தானே. ஏன் தடுக்கிறீங்க? சாதாரண வீட்டு பிள்ளைகள் தானே படிக்கும். உங்கள் வீட்டு பிள்ளைகள் ஏதாவது கார்பரேஷன்லேயோ அரசு உதவி பெறும் பள்ளியிலையோ படித்தா நீங்கள் இதை தடுக்கலாம். உங்கள் வீட்டு பிள்ளைங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் 3 மொழி இருக்கிறதில் படிச்சுக்கிட்டு பெருமையாக ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறேன் அது கற்றுக்கிறேன்னு சொல்லி பண்ணுற இதில் நீங்களும் ஒரு இந்த மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லாம் பண்ணுவீங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல் இங்கே இருக்கலாம், ப்ரைவேட்டு இது. இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் இங்கே இருக்கலாம், அங்கெல்லாம் 3 மொழி இருக்கலாம். ஆனால் மத்திய அரசுடைய நவோதயா பள்ளிகள் இங்கே இருக்கக்கூடாது. கேட்டால் 3 மொழி வருது. 3 மொழி வருதுன்னா என்னங்க பிரச்சனை? ஹிந்தி படிப்பாங்க. ஹிந்தியே படிப்பாங்களா? 3 மொழியில் பல மொழிகள் இருக்குது, வேறு எதாவது படிப்பாங்களா? வேறு எதாவது படிப்பாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது அவருடைய சாய்ஸ் தானே. சரி, ஆனால் இந்த அரசு வந்து கிட்டத்தட்ட எந்த பிரச்சனையும் வேண்டாம், அதே ப்ளூ பிரிண்ட்ல போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தோரணை போக முடியாதுங்க. அப்படி போக முடியாது. இப்போ ஆளுநர் உரை சொல்வது என்ன? ஆளுநர் உரையில் சில விஷயங்கள் நம்ம மேகதாட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குலாம் அந்த தைரியமே கிடையாது. போன கவர்மெண்ட் மேகதாட்டு பிரச்சனை 5 வருஷத்தில் எங்கேயாவது அந்த இதில் ஆளுநர் உரையில் சொல்லியிருக்காங்களா பாருங்கள். இவங்க அது சொல்லியிருக்காங்க. மாநில உரிமைகள் பற்றி பேசியிருக்காங்க. நிதி பகிர்வு நாங்கள் வந்து இந்த குழு அமைப்பு அந்த மாதிரி பேசுறதே ஒரு 1 ஸ்டெப் ஃபார்வர்டு தான். ஆனால் அதெல்லாம் தள்ளிட்டு பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை. அதே பழைய முதல்ல புதிய கல்லுன்ற மாதிரி தான் இருக்குது. இனி வந்து லைவ் தொடரும் அப்படின்னு சொன்னது ஒரு நல்ல விஷயம் இல்லை? லைவ் தொடரும், 0 ஹவர் வருமானு தெரியலையே. லைவ் உடைய முக்கியமான அம்சமே 0 ஹவர் தான். கேள்வி பதில் நேரம்ன்றது ஒரு செட்டப்பு. கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுக்கு பதில் சொல்ல போகிறார். துணை கேள்விக்கும் அனுமதி இருக்காது. 0 ஹவரில் தான் விவாதங்கள் மற்ற எல்லா விஷயமும் நடக்கும். அது வராதுன்றீங்களா? அது பெரும்பாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. லைவ் தொடரும்னா ராஜ்மோகன் அவர்கள் பிரஸ் மீட்ல கூட இனி எல்லாமே லைவ்ல வரும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. அப்படி இருக்காது, குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும்தான். இப்போ ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மேலே பேசுறது வேணா லைவ் பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பாலும் 0 ஹவர் பண்ணாங்கன்னா வாக்குவாதங்கள் இதெல்லாம் போகும். அதெல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. பண்ணால் நல்லாயிருக்கும், மக்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க யார் எப்படி சட்டசபையை யார் சரியாக பயன்படுத்துகிறாங்க, யார் கண்டபடி பேசுகிறாங்க, மேடை பேச்சு மாதிரி அதை எப்படி யார் பயன்படுத்துகிறாங்க, எந்த அமைச்சர் தடுமாறுறாரு, என்ன வகையான கேள்வி வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லது நடக்கணும். அப்போ தான். இல்லாட்டி உட்காந்துட்டு 40 நிமிஷம் பேசுவாங்க, அதில் 35 நிமிஷம் தன் தலைவரை புகழ்ந்து பேசிகிட்டு இருப்போம், 5 நிமிஷம் தான் சப்ஜெக்ட் இருக்கும். இந்த மாதிரிலாம் எங்களுக்கெல்லாம் அப்படியே தூக்கம் வரும். அந்த மாதிரி இதாகும். அந்த மாதிரி பைத்தியகாரத்தனம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கன்னி பேச்சுன்ற போர்வெல்லாம். இதெல்லாம் இல்லாமல் நறுக்குன்னு பேசணும்னா இந்த மாதிரி லைவ்லாம் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஜனங்க யார் என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. சார், வெள்ளை அறிக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? வெள்ளை அறிக்கை பல காலங்களில் பலரும் பேசுனது தான், நாங்களாம் பதிவே பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு பட்ஜெட்டுன்றது உபரி பட்ஜெட்டாக பற்றாக்குறை பட்ஜெட்டாக எப்படி இருக்கணும். இந்த அரசு போன தடவை சொன்னது உபரி பட்ஜெட்டு கொண்டு வருவோன்னு பிடிஆர் பீரியட்லாம்.
அவரும் வெள்ளை அறிக்கை கொண்டு ஆமா வந்தாங்க. வழக்கமா 10 ஆண்டுக்கு கொண்டு வருவாங்க, இந்த வாட்டி 5 ஆண்டுக்கு தான் வந்து வழக்கமா அதெல்லாம் எங்கேயுமே இல்லையா? கிடையாது. வழக்கம்லாம் ஒண்ணு கிடையாது. ஜெயலலிதா அவர்களும் சரி, சென்ற முறையும் இருக்கட்டும், சரி 10 வழக்கம்லாம் ஒண்ணு ஆண்டுக்கு. கிடையவே கிடையாது. ம். அவர்கள் வசதிக்கு எடுத்துக்கிறது. ஆனால் இந்த 60 ஆண்டுகள் இல்லாத ஒரு சாதனை நீங்க 5 ஆண்டுல பண்ணீங்கல்ல, அப்புறம் உங்களுக்கு எதுக்கு 10 ஆண்டு 15 ஆண்டு? அதை கம்பேர் பண்ணா நீங்க இன்னும் தான் மாட்டிக்குவீங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் இவர்கள் எவ்வளவு தவறு பண்ணியிருக்காங்கன்றது அந்த வெள்ளை அறிக்கையில கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி ரூபா, 8,18,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க இந்த 5 ஆண்டுகளில். 5 லட்சம் கோடி ரூபா கடன் இருந்தது, 13.18 கோடி லட்சம் கோடி கடன். அப்போ இவ்வளோ பெரிய இதுக்கு இவர்கள் செய்த செலவுகள், வாங்கினது எதுக்கு பண்ணியிருக்காங்க? இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் இருக்குது. வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது எப்படின்னு சொல்கிறது, அதிகாரிகளை வச்சு இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப விஷயங்கள் கடந்த ஆட்சியை பெருசாக விமர்சிக்காமல் அப்படி தடவி கொடுக்குற போக்கு, அந்த போக்கெலாம் இருக்குது. வெள்ளை அறிக்கை நாங்களாம் எதிர்பார்த்தது எந்தெந்த துறைகளில் எவ்வளவு நஷ்டம் நடந்திருக்குது, டெண்டர்களில் எவ்வளோ மோசடி நடந்திருக்குது, நம்முடைய மக்களுடைய வரி பணம் எப்படியெல்லாம் வீணடிக்கப்பட்டிருக்குது, எதெல்லாம் முறைகேடுகள், யார் யார் பண்ணால் அந்த முறைகேடுகள்னால நம்மளுக்கு எவ்வளோ நஷ்டம் வந்திருக்குது, கடன் வாங்கினதில் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பல விஷயங்கள். பட் இந்த ஷார்ட் கேப்ல அவ்வளோ இன்டெப்தா அது பாசிபிளா சார்? அப்போ ஏன் வெள்ளரி கொடுக்குறீங்க? சார், அதுக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காரு, இங்க வெல்ஃபேர் ஸ்கீம் ஓரியன்டா நிறைய போறதால இது செலவு கூடுதுன்றாரு. அண்ட் இன்னொன்னு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு சார் அவரு, நீங்க வந்து அந்த ஆண்டு கடன் வாங்குறத குறைச்சிங்க. திமுக ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்க. இல்ல, அவர் சொன்னதை சொல்றேன், நான் பதவியில இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்றாரு. 2 தொகுதி மாநகராட்சி, 2 மாநகராட்சி கூட ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிக்கலன்னா ஒரு பக்கம் மீசை எடுக்கிறேன். RS பாரதி இதெல்லாம் வந்து பிரசவ வைராக்கியம் மாதிரி உங்களுக்கு. அதெல்லாம் வந்து சோ தங்கம் தென்னரசு அவர்களுடைய சேலஞ்சும் அந்த மாதிரி தான் சொல்றீங்க. அந்த மாதிரி தான் 20 லட்சம் கோடி போகுன்றாரு. இவர்களுடைய பலகீனத்தை, இவர்களுடைய செயலின்மையை, நிதி மேலாண்மையில் இவருடைய ஃபெயிலியரை மறைக்கிறதுக்கு இவர்கள் வந்து இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு நாடு எப்போ முன்னேறும், உதாரணம் நீங்கள் ரொம்ப பின்தங்கிய மாநிலமாக இருந்த உத்தரப்பிரதேசம் நான் சொல்கிறேன். அவங்க வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 72,000 கோடி ரூபா வரைக்கும் இதே நமக்கு ஈக்குவலாக உபரி பட்ஜெட் போடுறாங்க. உபரினா மிச்சப்படுத்துகிறாங்க. இது இல்லாமல் மூலதனம் கடன் வாங்குறாங்கல்ல, கடன் இவர் மரிய வில்சன் எங்கே சொல்கிறாரு, கடன் வாங்குகிற கடன் மூலதன செலவாக மாறணும், அது அந்த அசட்டாக மாறிடும். அப்படி தான் ஒரு மாநிலம் முன்னேற முடியும். இங்கே என்னென்னா, ஒரு குடும்பம் இருக்குது, கடன் வாங்குறாங்க, 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா 25,000 ரூபா 30,000 கடன் வாங்குறாங்கன்னா அதை கடனுக்கு வட்டிக்கு மறுபடியும் கடனுக்கு கொடுக்கறதுக்கு கடன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்குறாங்க, அதை வாங்கி தாம்தும் பண்ணுறாங்க. வாங்கின 5 லட்ச ரூபா கடன் அது முதலீடாக மாறவே இல்லை, அது செலவாக மாறுது. அந்த வேலையை தான் தமிழ்நாடு செஞ்சிட்டு இருக்குது. சார், இதில் ஒரு கேள்வி, அதாவது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஓரியன்டா இப்போ நீங்கள் இந்த அதிகப்படியான செலவுகள் சொன்னீங்க. இப்போ தாவேகா அரசு மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த திட்டங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திமுக கொடுத்ததை விட அதிகப்படியாக இருக்குது. அப்போ 20 லட்சம் கோடியை தொட்டுடும் அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னது வந்து எப்படி நடக்காதுன்னு நீங்கள் சொல்றீங்க? என்ன ஆசைன்னா, நான் பட்டம்ல நீயும் படுன்றது. ஒரு கமல்ஹாசன்ற ஒரு நடிகர் கலைத்துறையில் வேணால் ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம், அவர் மூளையில் உதிச்ச இந்த 1000 ரூபா, இந்த இன்னொரு 2-3 விஷயங்கள், அதை பிடிச்சிக்கிட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு, ஆசை காட்டுறதுக்கு தேர்தல் உடையதாக நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம் உரிமை தொகையாக அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. இதை பார்த்துட்டு பல இதில் வந்து இந்த வேலையை பண்ணுறாங்க. மற்ற மாநிலங்கள் வந்து அவங்களுக்கு வேறு சில பிரச்சனைகள் இல்லை, அதனால் அந்த இது கொடுக்கறது பிரச்சனை இல்லை. இங்கே 2.25 கோடி ரேஷன் கடை இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, அதில் 1,60,00,000 கார்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க 1000 ரூபா. அப்போ மாதம் பெரும் தொகை போகுது, 1,500 கோடி வரைக்கும் மாதம் போகுது. இப்போ 2,500 ரூபாய்னா இன்னும் அதிகம் போகும் இல்லையா சார்? சொல்கிறேன், இந்த 1,500 கோடிக்கு நீங்கள் 2 தவறு நடக்குது. ஒன்று, இந்த திட்டத்தையே கொண்டு வந்துடக்கூடாது. எந்த ஒரு திட்டமும் இதில் ஒரே ஒரு விஷயம் சமூக நீதி சார்ந்ததுன்னு சொல்லணுன்னா, பெண்கள் கையில் மாதம் 1000 ரூபா வரும்போது அது ஒரு நாள் செலவாக வரும்போது ரொட்டேஷனாக போகும். இதை வந்து உலக அளவுலேயே பெரிய பொருளாதார மேதைகளை சொல்கிறாங்க, பொதுமக்கள் கையில் பணம் புரளணும், அதுதான் ஒரு நாடுன்னு. அதுக்கு தான் அந்த 6,000 ரூபா விவசாயிகள் வங்கி கணக்கில் போடுறது, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இது எல்லாமே அதுக்கு தான் கொண்டு வந்தது. ஆனால்
ரூபா நீங்கள் போடுறத தவிர்த்துட்டு ஜெயலலிதா பாணியில் கறவை மாடு, இந்த இது மகளிர் சுய உதவிக்குழுக்கள், அதன் மூலயமா அவர்கள் வாழ்வை முன்னேற்றுவது, இந்த மாதிரிலாம் பண்ணால் பணம் ரொட்டேஷன் ஆகும். அவர்கள் மீன் பிடிக்க கற்றுக்குவாங்க. நீங்கள் மீனை கொடுக்குறீங்க. ஆனா அதை ஒட்டி ரொம்ப தூரம் விலகியாச்சு இல்ல சார், அது அரசியல் ஏன் கட்சிகள் அது எல்லாமே ஏன் விலகியாச்சு. அது ஏன் அதுதான் பிரச்சனை. அப்போ உங்களுடைய பார்வை எப்படி இருந்திருக்குது? நீங்கள் உங்கள் ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கான வழி தான் தேடி கொடுக்கணும். அவன் சம்பாரிச்சு ஒரு 5000 ரூபா சம்பாரிச்சா ஒரு 2000 ரூபா வீட்டுக்கு வரும், 3000 செலவு பார்த்துக்குவான். அவனுக்கு மாதம் 1000 ரூபா நீங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா அவன் அதை தாண்டி சிந்திக்கவே மாட்டான். அந்த 1000 ரூபா வச்சு தான் செலவு பண்ணிகிட்டு இருப்பான். இன்றைக்கி அந்த வேலையை தான் பண்ணுறீங்க. இலவச பேருந்து, உங்களுக்கு போக்குவரத்து கழகம் எந்த அளவுக்கு நஷ்டத்தில் ஓடுதுன்னு தெரியும். இன்னொரு பக்கம் தொழிலாளர்களுக்கு ஏகப்பட்ட சம்பளம். இது எல்லாம் தாண்டி ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ ஓடுது, 8 ரூபா 10 ரூபா வருமானம் வருதுன்னா 21 ரூபா செலவாகுது. கூடுதலாக 16 ரூபா வரைக்கும் செலவாகுது. அப்போ டீசல் பெட்ரோலு பிரச்சனை, அந்த இது தேய்மானங்கள் எல்லாம். அப்போ நவீனத்துக்கு மாறணும். இவி பஸ்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குது மானியத்தோட, நிதி உதவியோட. அதை வாங்கி இங்கே ஓட்டுறதுக்கு பதிலாக இவர்களுக்கு தேவையான ஆட்கள்கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு அவர்கள் இங்கே இவி பஸ்ஸை ஓட்டுறாங்க சென்னை சிட்டிக்குள்ளே. அப்போ அந்த பஸ்ஸுக்கு வேண்டிய வசதிகளை, இடத்தையே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அரசு இடத்த, பணிமனையை அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது போக அவர்களுக்கு நம்ம சேவை செய்கிறோம். அவங்க ஓட்டுற பஸ்ஸுக்கு அவங்க வருமானம் போக நம்ம வந்து கூடுதலாக அவர்களுக்கு மாதம் மாதம் பெரிய தொகையை கொடுத்துட்ருக்கோம். அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரு கவர்மெண்ட் என்னைக்குமே துறை வாரியா வெள்ளை அறிக்கை வேணுங்கிறது புரிஞ்சுக்கலாமா நீங்க சொல்றதுல இருந்து? அப்படிதான் கொண்டு வரணும். இன்னொன்று, இந்த பைத்தியகாரத்தனத்தெல்லாம் ஒழிக்கணுங்க. எதுக்கு பிரைவேட்டுக்காரன்ட்ட இவி பஸ் வாங்குறீங்க? கவர்மெண்ட்டை இவி பஸ் வாங்க வேண்டியதானே? அதுக்கு தான் மத்திய அரசு ஹெல்ப் பண்ணுதில்ல. மின்சாரம் எடுத்துக்கங்க, வெளியில் போய் மின்சார யூனிட்டுக்கு இவ்வளோன்னு காசு கொடுத்து வாங்குறீங்க. ஒரு யூனிட் 9 ரூபா 10 ரூபா வரைக்கும் வாங்குறீங்க. ஏன் நம்ம இதில் இருக்கிற அண்ணன் நிலையத்துலாம் அந்த அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, 5 வருஷத்தில் ஒரு யூனிட் கூட நம்ம உற்பத்தி பண்ணல மாநிலம்னு. இது வந்து இவர்களுடைய ஆட்சியுடைய லட்சணம். அப்போது நீங்கள் வெளியில் துட்டு கொடுத்து வாங்குறது, அப்புறம் அந்த கோலில் ஃபஸ்ட் குவாலிட்டியிலேருந்து 4வது குவாலிட்டி வரைக்கும் இருக்குது. 4வது குவாலிட்டியை வாங்குறது, ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்குறது, அதுலேயே பல முறைகேடுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. பொருட்கள் வாங்குறதுல தரமில்லாத பொருட்கள்னால் குயிக்காக போயிடும். 2 வருஷம் வர்றது 6 மாதத்தில் போயிடும். அப்போது 4 தடவை மாற்ற வேண்டியது இருக்கும். இவர்களுக்கு லாபம் வருது, மக்கள் வரி பணம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும். அப்போ என்ன பிரச்சனை? இவர்களால் ஆட்சி செய்கிறதுன்றதை விட எந்த அளவுக்கு தனக்கு சாதகமாக கொண்டு போகணுன்றதான் இது இவ்வளோ நாள் நடந்தது. அதே திமுக வழியில் இவங்க போனாங்கன்னா சிக்கலாகிடும். அப்போ மாற்றி தரமான விஷயங்கள். ஆனால் இங்கே என்ன, கான்ட்ராக்டரே என்ன சொல்கிறாங்க, 50% எங்கள்கிட்ட கமிஷன் வாங்கிடுறாங்க. மீதி 50%ல் நாங்கள் என்ன தரமான சாலைகளோ இல்லை கட்டடங்களோ கட்டுமானங்களோ எதுவோ நாங்கள் எப்படி அமைக்க முடியும்னு பொதுத்துறை கான்ட்ராக்டர் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ இது என்ன எங்கே விளங்கும்? கான்ட்ராக்டர்கிட்ட கமிஷன் வாங்குறதுன்றதே முறைகேடு, ஊழல். 100 ரூபா கொடுத்து, அதாவது 100% இந்த செலவு, இந்த ஒரு சாலை போடுறோம் 10 கோடி, இன்னொருத்தர் நான் 9 கோடி போட்டு தருவேன் சார். அப்போ லோ கோர்ட்டுக்கு வந்து இந்த 9 கோடி. அப்போ அந்த நிறுவனத்துடைய பேக்ரவுண்டு மற்றெல்லாம் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி நல்ல சாலைகள்லாம் போட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் ரெக்கார்ட் நல்லா இருக்குது, ரைட்டு, 9 கோடி ஒதுக்குங்க, பண்ணுங்க. அப்போ அவன் 9 கோடினா 7 கோடியில் போடுவான், 2 கோடி அவனுக்கு எடுத்துக்குவான்னு வச்சுக்கோங்க, 1 கிலோமீட்டருக்கு வச்சுக்கங்களேன். நீங்கள் அவங்ககிட்ட 5 கோடி வாங்கிட்டீங்கன்னா அவன் செலவுக்கு ஒரு 2 கோடி எடுத்துக்கிட்டான்னா 3 கோடியில் சாலை போடுவான். அந்த சாலை எப்படி இருக்கும்? இதையெல்லாம் நாங்கள் தடுப்போம், நாங்கள் கமிஷன் வாங்க மாட்டோம் எல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் 9 கோடியில் 1 கோடி வாங்கிட்டீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் மீதி 2 கோடி எடுத்துட்டானா கூட 6 கோடியில் பண்ணுவான். இப்போ அப்படி வந்துட்டோம் நம்ம. எதையாவது இது பண்ணிட்டு போங்க, கொஞ்சம் இது பண்ணுங்க, ரொம்ப இந்த ஓவராக போயிடாதீங்கன்னு. இது அதாவது பெருசாக திருடுறவங்கள விட சின்னதாக திருடுறவங்க நல்லவனா ஆகிற காலம் இது. இதில் நீங்கள் வெள்ளை அறிக்கை வைக்கிறதுல இதுதான் தப்பு, இந்தந்த துறையில் இப்படி போயிருக்கு, இந்தந்த முறைகேடு நடந்திருக்கு, அதனால இவ்வளோ நஷ்டம், ஒவ்வொரு துறையில் நஷ்டம், இந்த துறையில் இப்படி நடந்திருக்கு, நீங்கள் அமைச்சர்லாம் சொல்ல தேவையில்ல, இது எல்லாவற்றிலையும் இவ்வளோ டோட்டலாக இவ்வளோ நடந்திருக்கு, இப்படி நடந்திருந்தால் இவ்வளோ வருமானம் வந்திருக்கும், இதில் மிஸ் பண்ணிட்டாங்க. தொழில் முதலீடு பற்றி எதாவது கொடுத்தாங்களா? வெறுமனே வரவு செலவு, அவ்வளோதான். அப்போது இந்த மாதிரி இதில் கூடுதலாக அவர் 2 வார்த்தையை விட்றாரு, முதியவர்கள் இப்பொழுது அதிகமாகி விட்டார்கள், அது இதுன்னு. ஒரு பத்திரிக்கை ஒரு பெரிய நேஷ்னல் வைஸில் அப்படியே போவாங்களாம், இதை ஹைலைட் பண்ணி போடுறோம். குறிப்பிட்ட விஷயம்னா, கடன் வாங்கி மூலதன செலவு செய்யாமல், கடன் வாங்கி கடன் அடைச்சிருக்கீங்க, கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்கீங்க,
மக்கள் நலத்திட்டங்களுக்கு கொடுக்குற வேலையை பண்ணியிருக்கீங்க, கடன் வாங்கி இந்த வேலையை தான் பண்ணியிருக்கீங்கன்றதெல்லாம் ஹைலைட் விஷயம். அதை விட்டுட்டாங்க. இந்த மினிஸ்டர் போகிற போகில் சொன்னார்ல, முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு, அதை எடுத்து ஹைலைட் பண்ணி போடுறான். அப்போ அவன் என்ன ஜெர்னலிசம்? இவங்களாம் வெளியில் சுற்றிட்டு இருப்பாங்க, அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க ஜெர்னலிசத்துக்காக. இதுதான் இன்றைக்கி நிலமை. அதனால் இந்த வெள்ளை அறிக்கை ஒரு ஃபார்மல் அறிக்கை, அவ்வளோதான். பெருசாக அதில் இருந்து நம்ம என்ன தைரியமாக எடுத்து பேசலாம். ஏன்னா வெள்ளை அறிக்கையில் இருக்குது. முன்ன கொஞ்சம் பயந்து பேசுவோம், என்ன ஆதாரம் என்னான்னுவாங்க. இப்போ வெள்ளை அறிக்கை ஆதாரமாக இருக்குது, அதனால் தைரியமாக எடுத்து பேசலாம். மற்றபடி ஒரு அரசு ஒரு குடும்பம் உருப்பிடாமல் போகிறதுக்கு என்னென்ன இது இருக்கோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான். ரேஷன் அட்டைகள் 2.25 கோடி 2.5 கோடி நெருங்கிட்டு இருக்குது. அந்த 2.5 கோடியில் யார் பயனாளர்கள்ன்றது நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக ஃபில்டர் பண்ணினா 75 லட்சம் வரும். ஆனால் இவங்க அப்படி இப்படின்னு 1.5 லட்சம் பேர் 1.5 கோடி பேர் மேலே கொடுக்குறாங்க. மீதி இருக்கிற 1 கோடி பேர் சண்டை போட்டுனுக்குறான், எனக்கு ஏன் வரலன்னு. ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிற ஒரு ஃபேமிலி ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிடணும்னு நிலைமை இல்லை. ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்ற குடும்பங்களுக்கு தான் ரேஷன் அட்டை, அவங்களுக்கு தான் மாதம் 1000 ரூபா உதவித்தொகை, அவர்களுக்கு தான் இலவச சிலிண்டர். 1.5 கோடி பேருக்கு 1000 ரூபா கொடுக்குறத விட ஒரு 70 லட்சம் பேர் 75 லட்சம் பேருக்கு 2,500 ரூபா கொடுக்குறது அவங்களுக்கு ஈஸி. இப்படிலாம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும். இவர்களுக்கு என்னென்னா ஓட்டு கிடைக்காது, ஓட்டு அரசியல், இந்த வாக்கு அரசியல். இந்த வாக்கு அரசியல் என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி போய் அடுத்து வரவன் 3,500 ரூபா தரேன்னு சொல்லுவியா, அடுத்து வரவன் 5,000 ரூபா தரேன்னு சொல்லுவியா? நேற்று ஒருத்தர் கேட்குறாரு, அவங்க கொடுக்குறாங்க நீங்கள் என்ன கேட்குறீங்க? நாங்கள் தான் ஏன் கேட்போம். எப்படி கொடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம்ல, நீ கொடுக்காதன்னு நாங்கள் சொல்ல வரல, எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறோம். இன்னொன்று, இங்கே என்ன வளம் இருக்கிறது, அதை ஏன் பயன்படுத்த மறுக்கிறீங்கன்றதையும் நாங்கள் சொல்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, மத்திய அரசு அவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரதமர் வந்து கோயம்புத்தூரில் விவசாயிகள் மாநாட்டில் பேசிட்டு அவர் ஒரு நிலத்தில் 3-4 வகையான சிறுதானிய பயிரிடுற டெக்னாலஜிலாம் இன்றைக்கி இருக்குது. அதில் ஏங்க வெளிநாடுகள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்மள்ட்ட வாங்குறதுக்கு. இவர் போய் ஒப்பந்தம் போடுறாரு. இங்கே நம்ம உக்காந்துக்கிட்டு விவசாயத்துக்கு அடிப்படை தேவையான மும்முனை மின்சாரம் இது கொடுக்கறதுல நம்ம பழகினோம். என்ன மின்சாரத்துறை இதுவாக இருக்குது அதுவாக இருக்குது, சோலார் மின்சாரத்துக்கு மாறுங்க. மத்திய அரசு ரெடியாக இருக்காண்ணா உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு, ஏன் பண்ணல? அதனால் பல விஷயங்கள் இருக்குதுங்க துறை வாரியாக பேசுறதுலாம். இன்றைக்கி நம்ம ஊடகங்கள்லாம் எப்படி ஆகிட்டாங்கன்னா, இன்றைக்கி அரசியல் பேசுறது இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக எதுவுமே பேசுறது இல்லை. ஆக்கப்பூர்வமாக பேசினா பேஜ் போக மாட்டேங்குது. இதுதான் நிலைமை. நன்றி சார், பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. வணக்கம்.